மூவொரு இறைவன் கூட்டுக் குடும்பம். மழலையர் பள்ளி ஒன்றில் குழந்தைகள் அனைவரும் மிக மும்முரமாக வரைந்து கொண்டிருந்தனர். ஒவ்வொருவரின் ஓவியத்தையும் ஆசிரியர் பார்த்து ரசித்தபடியே சுற்றி வந்து கொண்டிருந்தார். மிக மிக ஆழ்ந்த கவனத்துடன் எதையோ வரைந்து கொண்டிருந்த ஒரு சிறுமியை ஆசிரியர் அணுகி, என்ன வரைந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். தன் ஓவியத்திலிருந்து கவனத்தை சிறிதும் திருப்பாமல், நான் கடவுளை வரைந்து கொண்டிருக்கிறேன் என்று பதில் சொன்னாள் அக்குழந்தை. உடனே ஆசிரியர், கடவுள் எப்படி இருப்பார் என்று யாருக்குமே தெரியாதே என்று கூறினார். அக்குழந்தை ஆசிரியரை நிமிர்ந்து பார்த்து, கொஞ்சம் பொறுங்கள், இன்னும் சிறிது நேரத்தில் அவர் எப்படி இருப்பார் என்று தெரிந்துவிடும் பாருங்கள் என்று புன்சிரிப்புடன் பதில் சொன்னாள். இறைவனை யாரும் பார்த்ததில்லை என்பது வளர்ந்துவிட்ட ஆசிரியரின் கணிப்பு. இறைவனை என்னால் எளிதில் காட்ட முடியும் என்பது குழந்தையின் நம்பிக்கை. குழந்தையின் வடிவில் இறைவனை காண முடியும் என்பதை ஏறத்தாழ எல்லா மதங்களும் கூறுகின்றன. உலகில் பிறக்கும் குழந்தைகள் இறைவனின் அற்புத வெளிப்பாடாக, இறைவன் என்ற பேரொளியின் சிறு பொறிகளாக இவ்வுலகிற்கு வருகின்றனர். வயது வளர வளர இந்த ஒளி மங்கி மறைந்து விடுகிறது. மங்கி மறைந்து வரும் அந்த ஒளியை மீண்டும் ஏற்றி வைக்க இந்த ஞாயிறு நமக்கு ஓர் அழைப்பு வந்துள்ளது. இன்று நாம் கொண்டாடும் மூவொரு இறைவன் பெருவிழாவை குழந்தை மனதுடன் அணுகினால் மட்டுமே இப்பெருவிழாவின் உண்மை பொருளை ஓரளவாகிலும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மூவொரு இறைவன் என்ற பெருங்கடலில் ஒரு குழந்தையின் குதூகலத்துடன் குளித்து மகிழ்வதற்கு பதில் அக்கடலை தன் சிந்தனை குழிக்குள் சிறைப்படுத்த முயன்ற புனித அகுஸ்தின் பற்றிய கதை நமக்கு நினைவிருக்கலாம். இறையியல் மேதையான புனித அகுஸ்தின் ஒரு நாள் ஆழ்ந்த சிந்தனையோடு கடற்கரையில் நடந்து கொண்டிருந்தார். நம் இறைவன் 3 ஆட்களாய் அதே வேளையில் ஒரே கடவுளாய் இருப்பது எவ்விதம் சாத்தியம் என்று தன் மூளையை கசக்கி பிழிந்து விடை தேடிக் கொண்டிருந்தார். கடற்கரையில் ஒரு சிறுவன் சிறியதொரு சிப்பியில் கடல் நீரை அள்ளி எடுத்து கரையில் இருந்த ஒரு குழியில் ஊற்றிவிட்டு மீண்டும் கடலுக்கு சென்று நீர் எடுத்து வந்தான். சிறுவன் இவ்வாறு 4-5 முறை செய்ததை பார்த்த அகுஸ்தின் சிறுவனிடம் சென்று, என்ன செய்கிறாய் என்று கேட்டார். சிறுவன் அவரிடம், பார்த்தால் தெரியவில்லையா, நான் இந்த கடல் நீர் முழுவதையும் அந்த குழிக்குள் ஊற்றிக்கொண்டிருக்கிறேன் என்றான். அந்த குழந்தைத்தனமான பதிலை கேட்டு லேசாக புன்னகைத்த அகுஸ்தின் அச்சிறுவனிடம், இந்த கடல் நீர் முழுவதையும் உன்னால் எப்படி அந்த சிறு குழிக்குள் ஊற்றிவிட முடியும் என்று கேட்டார். அச்சிறுவன் அகுஸ்தினை ஆழமாக பார்த்து, உங்களுடைய சிறிய அறிவை கொண்டு அளவு கடந்த கடவுளை எப்படி உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று பதில் கேள்வி கேட்டுவிட்டு மறைந்து போனான். அன்று புனித அகுஸ்தின் அக்குழந்தையிடம் கற்றுக்கொண்டது மூவொரு கடவுளை பற்றிய உண்மை அல்ல, தன்னை பற்றிய உண்மை. அக்குழந்தையிடம் கற்றுக்கொண்ட பாடம் புனித அகுஸ்தினை வாழ்நாள் முழுவதும் பணிவுடன் வாழ வைத்தது. முக்கியமாக கடவுளை பற்றிய சிந்தனைகளை பணிவுடன் கற்றுக்கொள்ள வைத்தது. ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைக்கப்பட்ட உண்மைகள் குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டன என்று இயேசு சொன்ன வார்த்தைகளின் முழு பொருளையும் புனித அகுஸ்தின் தனது அனுபவ பள்ளியில் பயின்றார். குழந்தைகளைப் போல மாறாவிடில் விண்ணரசில் நுழைய முடியாது என்று இயேசு சொன்னது விளையாட்டுக்காக அல்ல, குழந்தைகளைப் போன்ற மனம் கொண்டிருந்தால் மட்டுமே இறைவனை பற்றியும் இறை அரசை பற்றியும் புரிந்து கொள்ள முடியும் என்பதை இயேசு ஆணித்தரமாக நம்பினார். எனவேதான் அவர் இறைவனை பற்றியும் இறை அரசை பற்றியும் நீண்ட இறையியல் விளக்கங்களை தருவதற்கு பதில் குழந்தைகளும் குழந்தை மனம் கொண்டோரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய கதைகள் வழியே விளக்கினார். வழிபாட்டு ஆண்டின் பொதுக்காலத்தை நாம் ஆரம்பித்துள்ளோம். பொதுக்காலம் என்று சொல்லும்போது இதுவரை நாம் கடந்து வந்தது ஒரு சிறப்பு காலம் என்பதை சொல்லாமல் சொல்கிறோம். ஆம், நாம் கடந்து வந்தது ஒரு சிறப்பு காலம்தான். கடந்த 6 வாரங்களாக ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பெருவிழாக்களை கொண்டாடி வந்தோம். இந்த விழா காலத்தின் சிகரமாக இன்று மூவொரு இறைவன் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். திரு அவையில் நாம் கொண்டாடும் அனைத்து விழாக்களும் பிறப்பு, உயிர்ப்பு, விண்ணேற்றம், விண்ணேற்பு என்ற வரிசையில் ஒரு நிகழ்வை மையப்படுத்தியவை அல்லது கிறிஸ்து
மரியா, யோசேப்பு, திருமுழுக்கு யோவான் என்ற வரிசையில் ஒரு நபரை மையப்படுத்தியவை. மூவரு இறைவன் என்ற இந்த விழா மட்டுமே அறிவு சார்ந்த ஒரு கருத்தை மையப்படுத்திய விழாவோ என்று எண்ணத் தோன்றுகிறது. இதற்கு பின்னணியில் புதைந்திருக்கும் மற்றொரு முக்கியமான கேள்வி, மூவரு இறைவன் உயிரோட்டமுள்ள உறவாக நம் மத்தியில் வாழ்கிறாரா அல்லது வெறும் அறிவு பசிக்கு உணவிடும் கருத்தாக வலம் வருகிறாரா? தந்தை, மகன், தூய ஆவியார் என்ற மூவொரு இறைவனின் மறை உண்மை நமக்கு வழங்கப்பட்டுள்ள அற்புதமான கொடை. இக்கொடையை பெற்றுள்ள நாம் இம்மறை உண்மையை நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துவதற்கு பதிலாக இதை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் அழகிய கோவில்களை எழுப்பி அல்லது மூவொரு இறைவனை இறையியல் கருத்துகளாக நூல்களில் எழுதி அவற்றில் இம்மறை உண்மையை ஒரு காட்சி பொருளாக வைத்து அழகு பார்க்கிறோம். இம்மறை உண்மையை வழிபாட்டிற்குரிய ஓர் உண்மையாக மட்டுமே வணங்குகிறோமே தவிர நம் வாழ்வின் ஆதாரமாக பயன்படுத்த தயங்குகிறோம். இயேசு அறிமுகம் செய்து வைத்த மூவொரு இறைவனின் இலக்கணம் நமக்கு சொல்லித்தரும் பாடம் என்ன? நாம் வழிபடும் இறைவனின் இலக்கணமே உறவு. நம் இறைவன் உறவுகளின் ஊற்று. அப்படி இருக்க நாமும் உறவுகளுக்கு முதன்மையான முக்கியமான இடம் தர வேண்டும் என்பதுதானே அந்த பாடம். உறவுகளுக்கு நம் வாழ்வில் முதன்மையான இடத்தை தந்திருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க இன்று நாம் கொண்டாடும் மூவொரு இறைவன் பெருவிழா நல்லதொரு தருணம். உறவுகளுக்கு முதலிடம் வழங்கும் வழிகளை உறவுகளின் ஊற்றாய் விளங்கும் மூவொரு இறைவன் நமக்கு சொல்லித்தர வேண்டும் என்று இன்று சிறப்பாக மன்றாடுவோம். நாமும் நமது தலைமுறைகளும் இறைவன் காட்டும் வழியில் நடக்கும்போது அவரது ஆசீரால் நிறைவோம் என்பதை மோசே இன்றைய முதல் வாசகத்தில் கூறுகிறார். மோசே தரும் ஆசி மொழிகளுடன் நம் சிந்தனைகளை நிறைவு செய்வோம். இணைச்சட்டம் அதிகாரம் 4 இறைவசனம் 40. நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள்.